என் அன்பு சகோதரிகளை வாழ்த்துகிறேன். ஒரு அழகான மாலை நேரம். ஒரு 2 வசனங்களை தியானிக்கலாம். ஒன்று சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் அலைச்சல்களை நீர் எண்ணி வைத்திருக்கிறீர். கவுண்ட் பண்ணி வைத்திருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். ஆண்டவர் கையில ஒரு கண்ணீர் துருத்தி இருக்கிறதாம். அந்த கண்ணீர் துருத்தியிலே என் கண்ணீரை சேர்த்து வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். அப்படியென்றால் ஆண்டவருடைய கையில ஒரு கண்ணீர் பாட்டில் இருக்குதாங்க. உங்க வீட்டில் உங்க கண்ணீரை சேமித்து வைக்க கண்ணீர் பாட்டில் வச்சிருக்கிறீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கே உங்கள் கண்ணீர் மீது அக்கறை இல்லை. ஆனால் உங்கள் கண்ணீர் மீது அக்கறை உள்ள ஆண்டவர் உங்கள் கண்ணீரை சேமித்து வைப்பதற்காக ஒரு துருத்தி வைத்திருக்கிறாராம். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர்! சேமித்து வைத்து அப்படியே விட்டு விடுவதற்காக அல்ல, கணக்கு பார்ப்பதற்காக என்று தாவீது அழகாக சொல்கிறார். உங்கள் ஒவ்வொரு துளி கண்ணீரும் எதற்காக வடிக்கப்பட்டிருக்கிறது, எந்த சூழ்நிலையிலே வடிக்கப்பட்டிருக்கிறது, எந்த காரணத்திற்காக வடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கணக்கு பார்த்து பதில் செய்வார். இப்ப சொல்லுங்க, உங்களை விட உங்க கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்கிறவர் ஆண்டவர்தான். கரிசனம் உள்ளவர் ஆண்டவர்தான். முதலாவது ஒரு கண்ணீர் பாட்டிலை அறிமுகம் செஞ்சிட்டேன். அடுத்து ஒரு மருந்து பெட்டியை அறிமுகம் செய்யலான்னு ஆசைப்படுறீங்க. ஊழியர் டெரிக் பிரின்ஸ் அவர்கள் எழுதிய புத்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். ஒரு வியப்பான காரியத்தை நான் படித்தேன். அதுதான் மருந்து பெட்டி. அவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்திருக்கிறார் பாருங்களேன். அவர் ஒரு ஆங்கிலேயர். 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது பிரிட்டிஷ் இராணுவத்தில் 5 ஆண்டுகள் மருத்துவ பணியாளராக வேலை பார்க்குறாரு. மக்கள் எல்லாம் இவரை மருத்துவ பணியாளர் உதவியாளர் என்று அழைப்பார்களாம். இவர் சாதாரண பணி செய்யவில்லை பாருங்களேன். முதலாவது எகிப்து, லிபியா, இறுதியாக சூடானில் வேலை பார்த்திருக்கிறாரு. இவர் வேலை பார்த்த இடம் ஒரு பாலைவனம். அதாவது எங்கு திரும்பினாலும் மணலும் சூரியனையும் தான் பார்க்க முடியுமா. அவ்வளவு வெப்பம் நிறைந்த பகுதி, எங்கேயும் வேறு எதையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த வெப்பத்திலே இருந்து இருந்து மணலிலே இருந்து இருந்து மணலை சாப்பிடும் ஒரு சூழ்நிலை போல ஒரு உணர்வு அவருக்கு வந்துவிட்டது. அவ்வளவு வெப்பம் நிறைந்த மணல் நிறைந்த பகுதியில் அவருடைய வேலையை செய்திருந்திருக்கிறாரு. நாட்கள் போக போக அவருக்கு ஸ்கின்னில் ஒரு டிசீஸ் வந்துருச்சு, தோல் வியாதி. தோலெல்லாம் வெடிக்க ஆரம்பித்தது, கொப்பளங்கள் வர ஆரம்பித்தது, காலை எடுத்து வைக்க முடியவில்லை, நொண்டி நொண்டி நடக்கிறார். எல்லோரிடமும் சொல்லுகிறார், என்னால் முடியலை, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு. யாரும் கொண்டு போகலை. என்ன காரணம்னா, அவர் இல்லைன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாதே, மருத்துவம் பார்க்க முடியாதே. இவர் மருத்துவம் பார்க்கிறார் பாருங்க, மருத்துவ பணியாளர், இவர் உதவியாளர். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே வியாதிப்பட்ட எல்லோரையும் பக்கத்தில் இருக்கிற கேம்புக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, இராணுவ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. இவரை மட்டும் கொண்டே போகலை. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் வியாதி முற்றிவிட்ட சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போடுறாங்க. அங்கே 1 வருடங்கள் ட்ரீட்மெண்ட், என்னெல்லாமோ பார்க்குறாங்க, என்னவென்று கண்டுபிடிக்கவே முடியலை. மனசு இவருக்கு தளர்ந்து போயிருச்சு, ரொம்ப வேதனையாக ஆயிருச்சு. என்ன இதற்கு மேலே செய்ய முடியும், எனக்கு என்ன வியாதி என்றே கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று சொல்லி தவிக்கிறார் பாருங்களேன். இந்த சூழ்நிலையில தான் அவருக்கு ஒரு யோசனை வருகிறது, ஒரு ஞாபகம் வருகிறது. நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை தேடுனா என்னங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இப்படி தாங்க. எல்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம், மருத்துவம் கைவிட்டதுக்கப்புறம், மருத்துவர்கள் கைவிரித்ததுக்கு அப்புறம்தான் ஒரு பெரிய மருத்துவராகி ஆண்டவரை தேடி ஓடி வர்றோம் பாருங்களேன். அதே போல இந்த மருத்துவ பணியாளர் டெரிக் பிரின்ஸ் அவர்கள் ஆண்டவரை தேடணும்,
பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கு என்று யோசித்த வண்ணமாக திரும்பி பார்க்குறாரு. பக்கத்தில் பைபிள் இருக்குது. நீண்ட நாட்கள் இந்த பைபிளை நம்ம வச்சிருக்கிறோமே, ஆனால் ஒரு நாளாவது இந்த பைபிளில், இந்த வேதத்தில் சுகமளிக்கிற வார்த்தைகள் உண்டா என்று நாம் பார்த்ததில்லையே. கர்த்தருடைய வார்த்தையை தியானித்ததில்லையே. அவருடைய வார்த்தையை நம்ம ருசித்ததில்லையே. இன்னைக்கு நிச்சயமாக இந்த வேதத்தை திறந்து எனக்காக, வியாதிகளுக்காக கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தை திருப்பின உடனே அவர் கண்களில் பட்டது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-22 வசனம் பாருங்களேன். என் மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இந்த வார்த்தையை படித்த உடனே அவருக்கு பயங்கர மனசஞ்சலம். இவ்வளவு நாட்கள் இவ்வளவு பெரிய மருந்து என் கையிலே இருந்தும் நான் பயன்படுத்த தெரியாத ஒரு மூடனாக இருந்திருக்கிறேனே என்று யோசிக்க ஆரம்பித்தார். பாருங்களேன், அவருக்கு 4 காரியங்கள் அந்த வசனத்தில் பட்டுச்சு. 1, வார்த்தையை கவனிக்க சொல்றாரு, வசனங்களுக்கு செவி கொடுக்க சொல்றாரு, அது கண்களை விட்டு பிரியாம இருக்கணும்னு சொல்றாரு, இருதயத்துக்குள்ள காத்து கொள்ளணும்னு சொல்றாரு. இவ்வளோ பெரிய மருந்து பெட்டியை நான் வைத்துக்கொண்டு இவ்வளவு நாள் நான் மருந்தை தேடியும் மருத்துவர்களை தேடியும் சுகத்தை தேடியும் அலைந்திருக்கிறேனே என்று சொல்லி வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய இரத்தத்தை தியானிக்க ஆரம்பித்தார். இந்த சூழ்நிலையில் அவர் ஒரு முடிவெடுத்தார். மருத்துவர்கள் எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மெடிசன் எடுக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்களே, நானும் 3 வேளை இந்த மருந்து பெட்டியை திறக்க போகிறேன். வேதம் என்கிற மருந்து பெட்டியை திறந்து சாப்பிட்ட உடனே ஒரு மருந்தை எடுத்து நான் சாப்பிட போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை. அதே போல மதியம் உணவு அருந்திய பிறகு இனி ஒரு வார்த்தையை நான் சாப்பிடுவேன் மருந்தாக. இரவும் அதே போல செய்வேன். 3 நேரமும் இந்த மருந்து பெட்டியை திறந்து எனக்கான மருந்தை எடுத்து நான் உட்கொள்ளுவேன். என் இருதயத்துக்குள்ளே காத்து கொள்ளுவேன், செவி கொடுப்பேன், கவனிப்பேன், கண்களை விட்டு பிரியாமல் பார்த்து கொள்வேன்கிற முடிவெடுத்தார். 3 நேரம் சாப்பிடுவார், மருந்து பெட்டியை திறப்பார், ஒரு மருந்தை எடுத்து தியானிப்பார், அதை உட்கொள்வார். மத்தியானமும் அதே மாதிரி, இரவும் அதே மாதிரி. அந்த ஸ்கின் டிசீஸு எங்கே போச்சுனே தெரியலை என்று எழுதியிருக்கிறார். இப்போ சொல்லுங்களேன், கர்த்தர் அதே கர்த்தர் தான் உங்களுக்கும் வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தை கவனிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கண்களை விட்டு நீங்காமல் வைத்து கொள்ள வேண்டும், இருதயத்துக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். பெரிய ஒரு மருந்து பெட்டியையும் ஒரு கண்ணீர் பாட்டிலையும் உங்களுக்கு அறிமுகம் செய்ததில் எனக்கு சந்தோஷம். காட் பிளஸ் யூ.